அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாங்கள் தற்பொழுது புத்தளத்தில் உள்ள மணல் குன்று என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். அங்குதான் என்னுடைய சம்பந்தி அபுல் ஹம்த் என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பற்றி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். என்னுடைய மகன் திருமணம் முடித்திருக்கின்ற இவருடைய மகனைத்தான். என் மகனுடைய அல் ஹாஃபிஸ் மௌலவி அவர் திருமணம் செய்திருக்கிறார். சந்தோஷமாக இருக்கிறார்கள். அதே டைமில் அந்நேரம் என்னுடைய சம்பந்தி அபுல் ஹம்த் அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு திருமணத்துக்கு வந்து இஸ்மத் மௌலியா கூட நல்லா கதைச்சி சந்தோஷமாக இருந்து தைரியமாக இருந்தவர், நல்ல பேச்சாளன், நல்ல விஷயத்தை சொல்லக்கூடியவர். திடீர்னு அவருடைய திருமணத்துக்கு பிறகு அவங்களுடைய சம்சாரம் மரணித்து விட்டார்கள். அதுக்கு பிறகு அவருடைய ஏற்பாடு என்ன பெரியால் அவருக்கு இருந்தால் போல ஸ்ட்ரோக் ஏற்பட்டுட்டு, அதாவது ஒரு காலங்கையும் அடிபட்ட மாதிரி ஏற்பட்டுட்டு, அதனால் அவங்க தற்பொழுது நடக்க முடியாத நிலையில் பெட்டிலே படுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் அவருடைய செயலை பார்க்கின்ற போது உள்ளத்தால் உடையாமல் இருக்கின்றார்கள். சரீரம் அவளுக்கு நோய் ஏற்பட்டாலும் உள்ளத்தில் தைரியமாக இருக்கின்றார்கள். கிடைப்பதை கொண்டு நாம் திருப்திப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கின்றார்கள். பொதுவாக சொல்வார்கள், பரக்கத்து என்று சொல்வது என்னென்னு சொன்னால், அதை பொறுத்தளவு அல்லாஹ்வை நெருங்குகின்ற போது தான் பரக்கத்து ஏற்படும். இல்லை என்று சொன்னால் என்ன செய்வோம், அவருக்கு தருத்தியம் ஏற்படும். அது சம்பந்தமாக பேசுவார்கள் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் சம்பந்தி அவர்களே, உங்களை பற்றி நீங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அந்த பரக்கத்து சம்பந்தமாக வாழ்ந்தால் என்ன செய்யணும், அந்த விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களுக்கு. நீங்கள் தான் உங்களோட விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். சொல்லுங்கள் பாபு. அதாவது அல்லாஹு தாலாவை பயந்து அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளை சரிவர செய்கின்ற மனிதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நட்பாக்கியங்களை கொடுக்கிறான். அதே போல் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறி தன்னுடைய மனோ இச்சை பிரகாரம், தன்னுடைய மனோ இச்சை என்பது சைத்தானை விட 70 பவர் கொண்டது. அந்த மனோ இச்சைப்படி வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சோதனைகளையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். அதில் யார் அல்லாஹ்வை பயந்து நடக்கவில்லையோ, தன்னுடைய இச்சை பிரகாரம் நடக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணிக்கிறார்களோ, ஈமானில் பலகீனமாக இருக்கின்றார்களோ, இவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓயாத வேலையை கொடுப்பான். எப்போ பார்த்தாலும் அவர்கள் வேலை வேலை என்றே அடைந்து கொண்டிருப்பார்கள். இதை விளக்கி சொல்வது என்று சொன்னால் நேரம் எடுக்கும். சுருக்கமாக சொல்லுகின்றேன். ஓயாத வேலை. அடுத்தது அவர்களுக்கு எப்போ பார்த்தாலும் கவலை, தீராத கவலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். உழைக்கிறது காணாது என்று என்ன கவலைப்பட்டு தீராத கவலை. அடுத்தது முடியாத நீங்காத ஆசை. அவர்களுக்கு ஆசை நீங்குவதில்லை. ஒரு கடலளவு இருந்தாலும் இன்னொரு கடலளவு மனிதன் தேடுவான் என்ற ஹதீஸுடைய கருத்து இருக்கின்றது. நீங்காத ஆசை. அடுத்ததாக முடியாத பிரச்சனை. அவருக்கு பிரச்சனை முடிவதே இல்லை. கடைசி வரையும் அவர்கள் மூத்து வரையும் அவர்கள் பிரச்சனையில தான் இருப்பார்கள். அதே நேரம் யார் அல்லாஹுக்கு பயந்து, யார் அவர்களுடைய சோதனையிலேயோ ஏழ்மையிலேயோ செல்வத்திலேயோ நோயிலேயோ எல்லா நிலைமையிலையும் அவர்கள் அல்லாஹ்வை அவர்கள் பயந்து நடக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களில்லா மன்னனாக அல்லாஹ் வாழ வைப்பான். மக்கள் இருந்தால் தான் ஒரு மனிதன் மன்னனாக முடியும். ஆனால் மக்கள் இல்லா மன்னனாக மக்கள் இல்லா மன்னனாக வாழுவான். செல்வம் இருக்காது, ஆனால் சீமான் மத்திய அல்லாஹ் கொடுப்பான். அது உள்ளதிலே சீமான் போதும் என்ற மனம் வந்துடும். அப்படி எத்தனையோ வாழக்கூடிய லட்சோபம் மக்கள் இருக்கின்றார்கள். ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்வார்கள். யாருக்கும் அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள், ரப்புலத்தான் எதிர்பார்ப்பார்கள். அப்போது இவர்களுக்கு அப்படி அந்த செல்வம் இல்லா சீமானாக அல்லாஹ் வாழ வைப்பான். அடுத்தது பழத்தோட்டங்கள் வைக்காமல் அல்லாஹ் பழம் கொடுப்பான். இவர்களை பழம் தேடி வரும். இவர்கள் மரம் வச்சு இருக்க மாட்டார்கள். பழத்தோட்டம் இல்லாமல் அல்லாஹ் பழங்களை கொடுப்பான். அப்படி எனக்கு எவ்வளவோ பழங்கள் வந்து சேருகின்றன. எனக்கு சாப்பிட முடியாது, நான் பேர பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். அடுத்து சொல்லுங்க. விவசாயம் செய்யாமல் அல்லாஹ் உணவு கொடுப்பான். மாஷா அல்லாஹ். விவசாயம் செய்யாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு உணவு கொடுப்பான். அரிசி போன்ற எல்லா சாமான் அப்படியான பொருள்கள் வந்து உங்களோட கதையை பார்த்தா வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜன் வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப்.
எவர் அல்லாஹு தாலாவை அஞ்சி வாழ்கின்றாரோ அமையத்தக்கில் இச்சல்லோ மஹரஜன் ஒரு இக்கட்டிலிருந்து வெளியாகின்ற தளத்தை காட்டுவான். எரசுக்கும் மின் ஹைதரா யகத்தசிப் அவர் அறியாப்புறத்திலிருந்து ஒரு உணவு கிடைக்கும் என்று அல்லாஹ் திருமறை சொல்கிறான். அதை நீங்கள் இப்போ அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்படித்தான் சம்பந்தி மாஷாதக் உண்மை சொல்லிவிட்டீர்கள். எனவே அல்லாஹு தாலா உங்களுக்கு ரஹமத்து செய்ய ஒன்று நாங்களும் துவா செய்கிறோம். அது மட்டுமில்லை ஒரு நோயாளியை நாங்கள் பார்க்க போனால் 70,000 மலக்கள் நமக்கு துவா செய்கிறார்கள். நோயாளியுடைய துவா கட்டு அந்த துவாவும் கபூலாகிறது. எனவே நாங்கள் உங்களுக்கு தஹஜ்ஜுதிலே ஒவ்வொரு நாள் நான் விசேஷமாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு துவா செய்கிறேன். அதேபோல் நீங்களும் எங்களுக்கு இந்த ஊர் மக்களுக்கு பலஸ்தீன் மக்களுக்கு எல்லாம் துவா செய்யுங்க. அல்லாஹு தாலா உங்களோட துவாவை கபூல் செய்வான். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.